பாலக்கீரையை வச்சு இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா? டவுட்டு தான். தினம் ஒரு வேளையாவது இது போல் கீரை வெரைட்டி எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பாலக்கீரை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாலக்கீரையை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி கழுவுனதுக்கப்புறம் பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 3 காஷ்மீரி மிளகாய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, 10 பல் பூண்டு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. வேறொரு வாணலில் 3 ஸ்பூன் கடலை மாவு கலர் மாறாமல் வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் கடலெண்ணெய், கொஞ்சமாக கடுகு, 20 பல் பூண்டு சேர்த்து கொஞ்சமாக கலர் மாறி வர வரைக்கும் வறுத்துட்டு அரைச்சி வச்ச மிளகாய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார் அரைச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வாசம் போடுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த பாலக்கீரை தொக்குக்கு கொஞ்சம் வெல்லம் சேர்த்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சின்ன சைஸ் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாலாம் ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த பாலக்கீரையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 7 நிமிஷம் 6 நிமிஷம் வரைக்குமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. கீரை ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டைம் 3 டைமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரே டைமாக சேர்த்துக்கிட்டுனா அடி பிடிச்சது போல் இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருந்த பவுடரை கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள், இதே போல் கிண்டி விட்டுக்கோங்க. கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அடி பிடிக்கிறது போல் இருக்கும். கேஸை ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கீரை ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் அன்சால்ட்டு பட்டர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகி வர்ற வரைக்கும் சிம்மில் வச்சுருந்து கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாலக்கீரை தொக்கு தயார். மதியம் லஞ்சு ஒயிட் ரைஸுக்கு ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு மீதி இருந்ததை கொஞ்சமாக சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லான்னு ட்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.